பழக்கம். இதன் ஆசிரியர் அசோகமித்ரன். உன்னை தேடிண்டு பாலு வந்தாண்டா என்று அம்மா சொன்னாள். எந்த பாலு என்று கணேசன் கேட்டான். என்னடா இப்படி கேட்குற? உன் ஆஃபீஸிலே வேலை பண்ணிட்டு இருந்தானே அவன்தான். வேற யாரு பாலு இருக்கா? அவனா? 2-3 தரம் வந்துட்டான் போலிருக்கே. ஏதாவது விஷயம் உண்டா? தெரியல. வந்து 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பையன். அவன் அம்மா மாமியார் 2 பேரும் ஊரில் இருந்து வந்திருக்காங்களாம். நாளைக்கு மறுபடியும் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னான். கணேசனுக்கு பாலுவை பார்க்க வேண்டும் போலிருந்தது. இந்த 6 மாதத்தில் ஒரே ஒரு முறை அவன் பாலு புதிதாக வேலை செய்யும் ஆஃபீஸில் அவனை போய் பார்த்ததோடு சரி. ஆனால் பாலுவோ 5-6 முறை கணேசன் வீட்டுக்கு வந்துவிட்டான். சொல்லி வைத்தார் போல ஒரு முறை கூட கணேசன் வீட்டில் இல்லை. ஒரு காலத்தில் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக நினைத்து பார்க்கவே முடியாது. எப்போதும் சேர்ந்தே இருப்பார்கள். ஆஃபீஸில் அடுத்தடுத்த மேசைகள். இருவருக்கும் அநேகமாக ஒரே வயது. இருவரும் SLC முடித்து ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் லோயர் பரீட்சை தேடி வேலைக்கு வந்தவர்கள். இருவருக்கும் சங்கீதம், சினிமா முதலிய விஷயங்களில் ஒரே மாதிரியான ரசனை. இருவரும் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர்கள். ஒரு வித்தியாசம். பாலுவின் அம்மா பாலுவுக்கு 2 வருடங்கள் முன்னால் கல்யாணம் செய்து வைத்து விட்டாள். தங்கை கல்யாணம் முதலில் முடிய வேண்டும் என்று கணேசனால் மட்டும் ஒத்தி போட முடிந்தது. கணேசன் சாப்பிட்டு விட்டு கையை அலம்பும் போது அம்மா சொன்னாள், நீ தான் ஒரு நட போய் பார்த்து விட்டு வாயேண்டா. அவனே தான் வரேன்னு சொல்லியிருக்கான்ல. இப்படி 6 மாதத்திற்கு முன்பு சொல்லியிருக்க மாட்டான். பாலு வீட்டுக்கு வந்து போனான் என்றால் நிச்சயம் கணேஷ் உடனே பாலுவை பார்க்க போயிருப்பான். இப்பொழுது ஒரு அசரதை வந்துவிட்டது. பாலுவை பார்க்க வேண்டும் என்றில்லை. ஆனால் அதற்காக அவன் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று படுத்து 1/2 மணி ஆகியும் தூக்கம் வரவில்லை. ஆஃபீஸிலேயே சிறு சிறு சிக்கல்கள். இப்போது பெரிய தலைவலியாக இருப்பது ஆஃபீஸ் பையன் மோகன் தீர்க்கமான விரோதியாக நடந்து கொள்வது. இந்த மோகனுக்காக தான் எவ்வளவு முறை 1/2 ரூபாய் 1 ரூபான்னு விட்டு கொடுத்தாயிற்று. எப்பொழுது டிஃபன் காஃபி வாங்கி வர சொன்னாலும் உடனே கணக்கு ஒப்புவித்து பாக்கி சில்லறை தரமாட்டான். கேட்டு கேட்டு வாங்க வேண்டும். அது தரும் கசப்புணர்ச்சியாகவே சரியாக சில்லறையாக தருவது. ஆனால் அப்பொழுதும் மோகன்தான் வெற்றியடைவான். தோசையெல்லாம் ஆயிடுத்து என்று சொல்லிவிட்டு காஃபி மட்டும் மேசை மீது வைப்பான். தோசை இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கி வருவது தானே என்று கேட்டால், நீ சொல்லலையே என்பான். மீதி சில்லறையை கேட்டால் ஒழிய தரமாட்டான். இயல்பாகவே வேண்டாதனாக இருப்பவன் இப்பொழுது தெரிந்த விரோதியாகிவிட்டான். 20 ரூபாய் கேட்டான். கணேசன், நீ சொல்லாமல் எடுத்துட்டது 50, 100 ரூபாய் கூட இருக்கும் என்றான். இது என்ன பதில்? கையில் பணம் இல்லை என்று கூறியிருக்கலாம். விளைவு? மோகன் எப்படியெல்லாமோ கணேசனை வதைக்கிறான். பாலு மோகனிடமே கூட கடன் வாங்கியிருக்கிறான். கடனும் கொடுத்திருப்பான். எல்லாம் 10-15, மிகவும் அதிகமாக போனால் ஒரு 20. பாலு கணேசனிடம் கடன் வாங்காத மாதம் இல்லை. வாங்கிய கடனில் பாதி அவர்கள் இருவரும் சேர்ந்து போகும் சினிமாவுக்கு செலவழிந்துவிடும். பாலுவுடன் சினிமா பார்ப்பதே ஒரு தனி அனுபவம். குப்பை என்றும் பிரமாதம் என்றும் பரவாயில்லை என்றும் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாலு ஒரு சினிமா படம் பற்றி அப்படி சொல்வது பல புரியாத விஷயங்களை தெளிவாக்குவது போல இருக்கும். அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட நண்பர்களுடன் சினிமா போக அவன் நேரம் ஒதுக்கி கொள்வான். இப்பொழுது வேலைக்கு போன புதிய இடத்தில் அவனுக்கு யார் சினிமா தோழர்கள்? 10 ரூபாய் வாங்கி கொள்வதை கடன் என்று சொல்லலாமா? கைமாற்று எனலாம். தீர்க்க திருஷ்டியுடன் தான் இப்படி சொல்கிறார்கள். இந்த 10 அல்லது 20 ரூபாய் கைமாறினால் மாறியதுதான். கணேசனிடம் பாலு வாங்கியது கைமாற்றுதான். தவறாமல் மாதத்தில் 3வது வாரத்தில், ஏன்பா 20 ரூபாய் வேணுமே, இருக்கா,
சம்பளம் வாங்கின உடனே கொடுத்துட்றேன் என்பான். கணேசனிடம் 20 ரூபாய் இருக்க காரணம் அவன் சீட்டாட மாட்டான். அவனிடம் இருக்கும் என்று பாலுவுக்கு நன்றாக தெரியும். கணேசன் உடனே 20 ரூபாய் எடுத்து கொடுத்துடுவான். அன்று மாலைக்குள் அதிலிருந்து 4-5 ரூபாய் கணேசனுக்காகவே பாலு செலவழித்திருக்கிறான். சம்பளம் வாங்கியவுடன் அவனுக்கு 10, இவனுக்கு 20, இன்னொருவனுக்கு 25 என்று பிரித்து கொடுத்து விடுவான். சனி ஞாயிறு தவறாமல் சீட்டாட்டம் இருக்கும். வியாழன் அல்லது வெள்ளி அன்று ஒரு சினிமா இருக்கும். கணேசன் எழுந்து விளக்கை போட்டு படுக்கையை மீண்டும் ஒரு முறை உதறி போட்டு கொண்டான். தூக்கம் வராமல் சிரமப்படுவதற்கு காரணம் எறும்பு வண்டு ஏதாவது இருக்கக்கூடும். தங்கை தம்பி ஆகிய இருவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அம்மா தான் அவன் விளக்கை போட்ட சமயத்தில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். அம்மாவுக்கு இந்த கைமாற்று விஷயங்கள் அதிகம் தெரியாது. அவர்களுடைய உலகிலும் ஒரு கரண்டி சர்க்கரை, ஒரு டம்ளர் எண்ணெய் என்று கைமாற்றுகள் உண்டு. ஆனால் யாராவது மாதம் தவறாமல் பணம் கைமாற்று கேட்டால் அவளுக்கு அந்த நபர் மீது ஏதேதோ சந்தேகங்கள் வந்துவிடும். பாலுவின் கைமாற்று பழக்கம் பற்றி அவளுக்கு தெரியாது. தெரிந்துவிட்டால் அவனால் கணேசனின் வீடு தேடி வர முடியாது. அவளுடைய சந்தேகங்கள் முதலில் பாமரத்தனமாகத்தான் இருக்கும். ஆனால் 4-5 கேள்விகள் கேட்டு சீக்கு இருக்கிற இடத்தை கண்டுவிடுவாள். நல்ல வேலை, பாலு அதிக நேரம் என்று அம்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கவில்லை. டைப்பிஸ்ட் குமாஸ்தாக்களுக்கு மிக சில பெரிய கம்பெனிகளில் தான் தாராளமாக சம்பளம் தருகிறார்கள். பாலு இப்பொழுது வேலைக்கு போயிருக்கும் கம்பெனி பெரியது இல்லை என்றாலும் கொஞ்சம் தாராளம் என்று பெயர். மாதம் 75 ரூபாய் கூட என்றுதான் பாலு கணேசனை விட்டு பிரிந்து போனான். போய் சேர்ந்த ஒரு வாரத்துக்குள் அங்கு இன்னொரு டைப்பிஸ்ட் தேவைப்படுகிறது என்றும் கணேசனை அந்த இடத்துக்கு வந்து விடலாம் என்றும் சொன்னான். கணேசன் தான் முயற்சி எடுத்து கொள்ளவில்லை. பாலு விட்டு போனவுடன் பாலு பயன்படுத்தி கொண்டிருந்த புதிய டைப்ரைட்டர் இவனுக்கு கிடைத்தது. அதுதான் காரணம் என்றில்லை. ஏனோ புதிய வேலைக்கு போக போதிய உற்சாகம் ஏற்படவில்லை. மாதம் 75 ரூபாய் அதிகப்படியாக கிடைக்கும் என்று தெரிந்தும் கூட, ஆனால் இப்பொழுது அந்த முயற்சி எடுத்துக்கொள்ளாதது தவறோ என்று மனம் இயங்குகிறது. இந்த மோகன் போன்ற மனிதர்களோடு காலந்தள்ள வேண்டுமல்லவா? காலையில் குளித்துவிட்டு வெளியே கிளம்ப ஜிப்பாவை மாட்டிக்கொண்டு இருக்கையில் தெருவில் குரல் கேட்டது. பாலுவே வந்துவிட்டான். உன்னைதான் பார்க்க கிளம்பிட்டு இருந்தேப்பா, நீயே வந்துட்ட என்று கணேசன் கூறினான். வர்றவன் இவ்வளவு நாள் வரக்கூடாது, ஒரேடியாக மறந்துட்டியேப்பா. அப்படிலாம் இல்லை பாலு, ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸு, அவ்வளோதான். இப்போல்லாம் எங்கேயும் போகிறதில்ல. அதான் நான் ராத்திரி 7 மணி 8 மணிக்கு வந்தால் கூட நீ வீட்டில் இருக்கிறது இல்லையாக்கோ. அது சரி, என்ன விசேஷம்? பார்த்து எவ்வளவு நாள் ஆறுது? நீ சொல்லற இதை. மறுபடியும் ஒரு வேக்கன்சி இருக்குது, கையோட அப்ளிகேஷன் எழுதி கொடு. நான் நேராக டைரக்டர்கிட்ட கொடுக்குறேன். இங்கே உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னாக்கா லீவு போட்டுட்டு வந்துடு. இதை நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதா? நான் ராத்திரி உட்காந்து எழுதியிருப்பேனே. இப்போ முடியாதா? முடியாதுன்னு இல்லை, எழுதினா சரியாக வரதில்லை. நான் எழுதி நாளைக்கு கார்த்தால உன் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறேனே. நாளைக்கா? ஏன் ரொம்ப லேட்டா? பரவாயில்ல, நான் சொல்லி வைக்கிறேன். கட்டாயம் கொண்டு வந்துடு. இப்போ சான்ஸ் விட்டால் அப்புறம் 5-6 வருஷத்துக்கு கிடையாது. சரி, கொண்டு வந்துடுறேன். நீ எப்படியும் அங்கே வந்துடணும் கணேஷ். நீ இல்லாத ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பாலுவின் குரல் கரகரத்தது. எனக்கும் அப்படிதான் பாலு. சற்று நேரம் இருவருக்கும் பேச்சு தோன்றவில்லை. கணேசன் தான் முதலில் துவங்கினான். வாயேன், ஒரு காஃபி போட்டு சாப்பிட்லாம் என்றான். வேண்டாம், இன்னொருத்தனை பார்க்கணும். நிறையா தான் வேலை வச்சுட்டு இருக்கே. உன் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு? 9:30 தானே? ஆமாம். ஆனால் தேதி 20 ஆச்சே. ஏன், என்னாச்சு? இதுக்காகவாவது நீ என் கம்பெனிக்கு வந்துடணும். எதுக்கு? எனக்கு இப்போ 20 ரூபா வேணும்.
முதல் தேதி பிறந்து சம்பளம் வந்த உடனே கொடுத்துட்றேன். முற்றும்.